கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களுடைய போராட்டங்களுக்கும் உங்களுடைய துக்கங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியத்தை பாருங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அவர் மீது வைத்திருக்கிற எல்லா நம்பிக்கையும், அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போக அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. 34வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மை பெற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையாது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வேதத்தின்படி நம்ம பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மை குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் நன்மைகளை கர்த்தரிடமிருந்து பெற வேண்டும் என்றால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிந்திருக்கிறோம் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் இது தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிடாதவர். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை தாங்குவார், தேற்றுவார், அரவணைப்பார். எல்லா விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளில் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேண்டும், ஒரு ஆசீர்வாத கதவு எனக்காக திறக்குமா என்று காத்திருக்கிறீங்க? அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர் குறைவுள்ளவர்களை நிறைவாக்குகிற தேவன், திக்கற்றவர்களை கைவிடாத தேவன், ஏழை எளிய மக்களை ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், நாம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தின்படி நாம பார்க்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் சுயமாக நாம் ஏதாவது காரியம் செய்கிறது நிமித்தம் நாம் ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுகிறவர்களாய் இருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அது முழுமையான ஐஸ்வர்யத்தை நமக்கு தராது. இதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் மிகுந்த ஐஸ்வர்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இந்த காலை வேளையில யாரெல்லாம் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விரும்பி இருக்கிறீங்க, நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்பா, நீர் விரும்புகிற ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், சோதனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே. நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, இறுதி வரையிலும், வாழ்வின் எல்லை பரியந்த வரையிலும் கர்த்தருக்காக நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. கர்த்தரை சார்ந்து உம்மீது அன்பு கூர்ந்து அப்பா, உம்மை தேடி நாங்கள் இருக்கத்தக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல அப்பா, உம்மீது அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, உம்மீது அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில சகலத்தையும் ஆண்டவரே நன்மையாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்பா நீர் நிறைவாக மாற்றும்படியாய் கட்டளையிடுங்க தகப்பனே. உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கடன் பிரச்சனை
பிரச்சனையில, பாரத்துல, சோர்வுல, சரீரத்துல ஒரு குறைபாடுல, அப்பா வேற ஏதும் பிரச்சனைகள் இருந்தாங்கன்னா கர்த்தராகிய தேவன் தாமே உம்முடைய அன்பின் நிமித்தமாக அப்பா, உம்மை தேடுகிறது நிமித்தமாக அப்பா, நீர் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே நன்மையை செய்யுங்க தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளின் கரத்தை பிடித்து அப்பா, நீர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீங்க பதில் கொடுத்து விட்டீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக அவர் முடிவு செய்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. God bless you.